திருவிடமருதூர்னு ஒரு ஊர், கும்பகோணத்துக்கு பக்கத்தில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் திருவிடைமருதூரில் இருக்கிற சிவாலயத்தை தரிசனம் பண்ணுங்க. ஏன் சொல்றியமா? அந்த ஒரு கோவிலை தரிசனம் பண்ணினால் 1008 சிவாலயங்களையும் சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் அந்த ஒரு கோவிலை சுற்றினாலே போரும் கிடச்சிரும். இப்படி எங்கள் பயல்களுக்கு பூரா கட்டாயம் பரீட்சைக்கு வரும்னு கேள்வி சொல்லி சொல்லி எனக்கு இந்த பழக்கம் வந்துடுத்து. இப்படி சிம்பிள். கும்பகோணத்துக்கிட்ட இருக்க திருவிடமருதூருக்கு போங்க. திருவிடமருதூரில் இருக்கிற இறைவனுக்கு மகாலிங்கம்னு பேர். அந்த மகாலிங்கத்தை அற்புதமாக பிருகத் குஜாம்பிகை உடனாய அந்த மகாலிங்க சுவாமியை ஒரு தரம் தரிசனம் பண்ணி பிரகாரத்தை ஒரு முறை வலம் வந்துட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 1008 சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் நமக்கு உண்டு. ஏன் சார் அப்படிங்கிறீங்களா? அவருக்கே மகாலிங்கம்னு பேர்னு கேட்குறீங்களா? இப்போது சிவன் கோயில் காலம்பரை என்னை அழைச்சின்னு போனார். கோவிலுக்குள்ளே போனோன்னா பலிபீடமும் நந்தியும் இருக்கும் இல்லைங்களா? திருவிடமருதூருக்கு கிழக்கில் நந்தி தலமாயிருக்கிற திரு ஆடுதுறை என்கின்ற அற்புதமான தலம். அது நந்திக்கே உரிய தலம். அப்புறம் அப்படி பிரகாரத்தில் அப்படி வர்றோமா, வர்ற போது தெற்கு நோக்கி நடராஜர் இருப்பார் எல்லா சிவாலயத்திலும். அது மாதிரி திருவிடமருதூருக்கு நடராஜர் ஸ்தலம் சிதம்பரம். அப்படி வந்தால் கன்னிமூலை கணபதி உட்கார்ந்துருப்பார் எல்லா சிவாலயத்திலும். திருவிடைமருதூருக்கு கன்னி மூலையில் கணபதி தலமாயிருக்கிற திருவலஞ்சூழி இருக்கும். அப்படி போனீங்கன்னா நிருதி மூலையில் வள்ளி தெய்வானை உடனாய முருகப்பெருமான் இருப்பார் சிவாலயத்தில். திருவிடைமருதூருக்கு நிருதி மூலையில் சுவாமிமலை முருகன் ஸ்தலம் இருக்கு. அப்படி வந்தோன்னா பிரம்மாவுக்கு பக்கத்தில் துர்க்கை சன்னதி இருக்கும். பட்டீஸ்வரம் துர்க்கை திருவிடமருதூருக்கு. நவக்கிரகம் இருக்கும். நவக்கிரக தலம் சூரியனார் கோவில் திருவிடமருதூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில். பைரவர் ஸ்தலம் சன்னதி இருக்கா சிவாலயத்தில்? சீர்காழி பைரவ தலம். சிவாலயத்துக்கு போனால் முக்கியமான சன்னதி. எல்லாரும் கையை தட்டி வேட்டியில் இருக்கிற பழைய நூலெல்லாம் எடுத்து போடக்கூடிய சன்னதி சண்டிகேஸ்வர சன்னதி. அது திருவிடைமருதூருக்கு பக்கத்தில் சேங்கலூர் என்று அழைக்கப்படுகிறது. சண்டிகேஸ்வரருக்குரிய கோவில். ஒரு சிவாலயத்துக்குள்ளே நுழைந்தால் இத்தனை சன்னதியும் சிவாலயத்தில் பார்க்கிறோம். திருவிடைமருதூரை சுற்றியும் இத்தனை தலங்களும் இருப்பதினால் திருவிடைமருதூரில் இருக்கிற இறைவனுக்கு மகாலிங்கம் என்று பெயர். அந்த இறைவனை ஒரு முறை பிரகாரம், அஸ்வமேதையாக பிரகாரம்னு பேர், அந்த பிரகாரத்தில் ஒரு முறை வலம் வருவீர்களேயானால் 1008 சிவத்தலங்களையும் தரிசித்த பலன் உடனடியாக கிடைக்கும். அந்த ஊருக்கு சண்டிகேஸ்வர தலமாக விளங்குகிற சேங்கலூரை இன்னைக்கு பார்க்க போகிறோம். சண்டிகேஸ்வர நாயனாரை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அவர் தான் பக்தி முதிர்ந்த பாலகனர். சேங்கலூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முருகன் சிவபூஜை பண்ணின இடம். இது பாருங்க, நாம் பூஜையெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன பிரச்சனைன்னா, ராமர் எந்த காலேஜில் படித்தார் அணை கட்டுவதற்கு? அவர் என்ன பிடெக் படித்தாரா, பிஆர்க் படித்தாரா? கேள்வி. கேவலமானது நாம் வாங்குகிற பட்டங்கள்லாம். இப்போது பணம் கொடுத்தா பட்டம் வாங்கிவிடலாம். பட்டம் வாங்கினவெல்லாம் பேரறிஞர் கிடையாது. என்னை செஞ்சொல்லரசன் போட்டுக்கிறார்கள். அதனால் நான் செஞ்சொல்லரசெல்லாம் கிடையாது. ஏதோ கௌரவமாக போட்டுருக்காங்க, அவ்வளோதான். உண்மையான ஞானிகள் எங்கேயும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாரியார் எந்த காலேஜில் படித்தார்? வீணை வாசிப்பார். அத்தனை புராணமும் அவருக்கு தெரியும். 600 சிவாலயங்களை திருப்பணி பண்ண மகான். 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் முனிவர். எந்த காலேஜில் படித்தார் கேட்க முடியுமா? திருவள்ளுவர் எந்த காலேஜில் படித்தார் கேட்குறது தானே.
யோசிச்சு பாருங்க. நாம தான் காலேஜில் போய் படித்தோம்னு ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னத்தையோ காசையும் கொடுத்துவிட்டு பட்டத்தை வாங்கிட்டு தம்பட்டம் அடிச்சுன்னு இருப்போம். 17% பாஸ் பண்ணியிருக்கிறார்கள் இன்ஜினியரிங் மாணவர்கள் சென்ற ஆண்டு. 83% அரியர். அவ்வளவு. இதான் இன்னைக்கு ரிசல்ட். குழந்தைகளிலிருந்தே பக்தியை மேற்கொள்ளுதல். நான் எதுக்கு சொல்றேன், ஒருத்தர் சமீபத்தில் இறந்து போனார். ஒரு பெரிய பக்தியில் சிறந்து விளங்கிய ஒருத்தர். அவருக்கு கிருஷ்ண பிரேமின்னு பேர். அது என்ன கிருஷ்ண பிரேமி என்கிட்ட வந்து கேட்டார்கள். அது என்ன சார் கிருஷ்ண பிரேமி அப்படின்னார். கிருஷ்ண பிரேமின்னா என்ன அர்த்தம் தெரியுமான்னு என்னன்னு கேட்டார்கள். அவர் எழுகின்ற போதும், உட்காண்டிருக்கிற போதும், படுக்கிற போதும், சாப்பிட்ற போதும் கிருஷ்ணா 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 சொன்னார்கள், பாடினார்கள். இப்போ ஒரு பாட்டு அப்படியே சொல்லி 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 தானே கிருஷ்ணன் போல மாறிவிட்டார். அதனால அவருக்கு கிருஷ்ண பிரேமின்னு பேரு. கேள்வி கேட்டவனை சொன்னேன், நீ கிருஷ்ண பிரேமியா கூட ஆக வேண்டாம், ராம பிரேமியாக அல்லது சிவ பிரேமியா ஆகுன்னு சொன்னேன். அது எப்படி சார் பேரை சொன்னா ஆயிடுமா? ஒன்றும் இல்லை. ராமான்னு சொன்னாங்களே, எதுக்கு அது? ராமன் ஒருத்தர் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம் தாமசமே செய்யகா தேவருமன் சொன்னார். எதுக்குன்னா, அது ஏன் அந்த மாதிரி மந்திரம்னு சொன்னார்னா, ராவணாவில் இருக்கு, ராமாவில் ராவணா இருக்கு இல்லையா, அந்த ராவை நீங்கள் சொல்கிற போது உங்களுடைய வலப்பக்கம் தூய்மைப்படுத்தப்படும், உங்களுடைய பிளட்டு தூய்மையாகும். மான்னு சொல்கிற போது உங்கள் உடம்புல இருக்கிற தீய காற்றுக்கள் வெளியேறிடும். அப்போ ரா ம ரா ம ரா மன்னு சொல்ல சொல்ல உடம்புக்குள்ள நல்ல காற்று போயிடும், தீயவை வெளியேறிடும். நல்லது உள்ள போயாச்சுன்னா ஆரோக்கியமா இருப்போம். ஜன்ம ரக்ஷக மந்திரம் சொல்லிட்டே இருப்போமே. பஸ்ஸில் போய் இங்கேருந்து 4 மணி நேரம் போக போகிறேன் பரமக்குடிக்கு, சும்மா தானே உட்காந்துருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவனோட அரசியல் பேசிக்கிண்டு தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறத விட ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே போனால் பனி என்னை ஒன்றுமே பண்ணாது. சிவ 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 சொல்லிட்டே போங்களேன், சிவ பிரேமி ஆகுங்களேன். அதனால தான் திருமந்திரம் சொல்லித்து சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சிவபூஜை பண்ணின இடம். அதனால சேயினா முருகன், சேய்ங்கலூர் என்ற அந்த ஊருக்கு பெயர். அது அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, சோழ மன்னர்கள் 5 ஊர்களில் பட்டாபிஷேகம் பண்ணிப்பார்கள். ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று உறையூர், இன்னொன்று காவிரி பூம்பட்டினம், இன்னொன்று திருவாரூர், இன்னொன்று இந்த அற்புதமான சேய்ங்கலூரில் பட்டம் சூட்டிக் கொள்வார். அப்ப பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய ஊர்களில் இதுவும் ஒன்று. அவ்வளவு சிறப்பு. ஒரு கிராமம்னு நினைச்சுன்றாதே, ஒரு மன்னன் பதவி ஏற்கக்கூடிய பட்டாபிஷேகம் நிகழக்கூடிய அற்புதமான ஊரு அந்த சேய்ங்கலூர். அயில்வேல் நிலை காட்டி இமையோர் வெம்பகை கடக்கும் சேந்தன் அளித்த திருமறையோர் மூதூர் செல்வ சேய்ங்கலூர். அந்த ஊர்ல வாழ்கிறவர்கள் யாரான்னு கேட்டான். அந்தணர்கள் நிறைந்த ஊர். இன்னைக்கு நாம ஜாதியை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா எந்த ஜாதியும் அந்த ஜாதியின் இலக்கணத்தில் வாழவில்லை. அந்த ஜாதியினுடைய நியதிகளை கடைபிடிக்கவில்லை.
அந்தணர்னா யாருன்னு கேட்டான். விளக்கம் சொல்றார் சேக்கிழார். அந்தணர்னா யாரு? பிறந்தாச்சுன்னா பிராமணனா? இல்லை. அவன் என்ன செய்யணுங்கிறார். அந்தணர்னா இந்த அற்புதமான புராணத்தில்